கன்னியாகுமரியில் பார்த்துட்டிங்கன்னா 8 கிராமங்களுக்கு அடியில் ஒரு மிகப்பெரிய சுரங்கத்தையே போட்டு கனிமங்கள் எடுக்க போகிறாங்க. இதுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ரூவல்லாம் கிடச்சிட்டு, ஆனால் அங்கே உள்ள மக்கள் பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? அந்த கனிமங்களை எடுத்தால் பல கதிரியக்க தாக்கங்கள் ஏற்பட்டு புற்றுநோயிலேருந்து பல விஷயங்கள் ஏற்படலாமா. அதனால தான் மக்கள் பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே என்ன தான் நடக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கங்க, நான் தான் பாலாஜி பேசுகிறேன். சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். இந்த திட்டத்தை யார் நடத்துகிறா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கீழே உள்ள IREL அப்படிங்கிற அமைப்பு. இந்த IRELனால் இந்தியன் ரேர் எர்த்ஸ் லிமிடெட். அதாவது இந்தியாவில் எங்கனையாவது கனிமங்கள் கிடைக்கிது அப்படின்னு வைங்களேன், அந்த இடத்துக்கு இந்த அமைப்பு போயிடும். இது வந்து அங்கே போயிட்டு சுரங்கத்தை தோண்டி அங்கே உள்ள கனிம படிமங்களை எடுக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து சுத்திகரிக்கும். இந்த பணிகளை தான் இந்த IREL வந்து பண்ணுது. இதுக்கு வந்து பல வழியில் வருமானம் வந்துக்கிட்டே இருக்குது. 2021 பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபா இந்த அமைப்புக்கு வந்து வருமானம் வந்திருக்கு. அந்த அளவுக்கு வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இது நம்ம தமிழ்நாட்டில் ஏற்கனவே காலை வச்சுட்டு கன்னியாகுமரியில் மணவாளக்குறிச்சியில் ஒரு ஆலயம் நடத்திக்கிட்டு இருக்குங்க. அந்த ஆலயம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அங்கே தோண்டி எடுக்கிற இந்த கனிம படிமங்கள்லாம் இருக்கும்ல, அதை அங்கே பிரிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த வேலைகளை அந்த ஆலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆலைகளுக்கு கனிம படிமங்கள் இப்போ பத்தலை. சரி என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அந்த IREL அமைப்பு வந்து பார்க்குது. கன்னியாகுமரியில் வேறு எங்கேயாவது பயங்கர கனிம வளம் மிகுந்த மோனோசைட் இது மாதிரி கிடைக்கிற இடம் இருக்கா அப்படின்னு பார்க்குது. 8 கிராமங்கள் கிடைக்கிது. அந்த பேர் லிஸ்ட்டெல்லாம் எழுதிக்குது. அங்கேருந்து கனிம படிமங்கள் எடுத்து இந்த ஆலைக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ரூவல் வந்து கேட்டிருக்காங்க. இதுதான் இப்போ அங்கே நடக்க போகிற பிளான். அந்த ஆலைக்கு வந்து கனிம படிமங்கள் இல்லைங்க, அதுக்காக 8 கிராமங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆலைனாலேயே பல பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்கு, பல நோய்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த ஆலை வந்து இன்றைக்கி நேற்றுக்கெல்லாம் இல்லை, 1970 காலகட்டத்திலேயே இந்த ஆலையை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி இந்த ஆலையை ஓப்பன் பண்ணனா ஒரு மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கணும், அது மட்டும் இல்லாமல் கடலோர ஒழுங்காற்று மண்டல அனுமதி வாங்கணும். இதுமாரி ஏகப்பட்ட அனுமதி வாங்கினா தான் இந்த ஆலையை வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் அந்த காலகட்டத்தில் ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது மூலம் பல பிரச்சனைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு வந்து கனிம படிமங்கள் தேவையா? கிட்டத்தட்ட மெடாலம், கீழ்மெடாலம், இணையம், புத்தந்துறை, அப்புறம் 7 தேசம், கொல்லங்காடு அப்படின்னு இந்த கிராமங்களெல்லாம் சூஸ் பண்ணி இங்கே வந்து பல கனிம வளங்கள் இருக்குது. இங்கேருந்து தோண்டி எடுக்க போகிறாங்க. இந்த ஊர் பேரெல்லாம் எழுதி கிட்டத்தட்ட 2800 ஏக்கரு இதெல்லாம் இது பண்ணி கவர்மெண்ட், அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருந்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டு, அப்புறம் மத்திய சுரங்க அமைச்சகம் அப்ரூவல் கொடுத்துட்டு, எல்லாரும் அப்ரூவலும் வந்துட்டு இன்னும் 2 அப்ரூவல் தான் மிச்சம். அது சுற்றுச்சூழல் அமைச்சகமும், அது மட்டும் இல்லாமல் கடலோர ஒழுங்காற்று மண்டலம் அவங்களோட ஒப்புதலும் வேணும். இதுக்காக வந்து இப்போ விண்ணப்பிச்சிருக்காங்க. இதை விண்ணப்பித்தோன்னே நம்ம தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இருக்குல்ல, உடனே வந்து மக்களை கூப்பிட்டு வந்து கேட்கணும். ஏன்னா மக்களை கேட்காம எந்த முடிவும் பண்ண முடியாது. அதனால இந்த 8 கிராமங்களில் உள்ள மக்களை அக்டோபர் 1 கூப்பிட்றாங்க. ஆனால் அந்த அக்டோபர் 1 மாதிரி திருவிழா இது மாதிரி பல விஷயங்கள் இருந்ததுனால அந்த பிளான் கேன்சல் ஆகி அன்னைக்கு மீட்டிங் நடக்கலை. இன்னமும் மீட்டிங் வந்து மறுபடியும் எப்போ வைக்க போகிறாங்கன்னு தெரில. எப்போனாலும் மீட்டிங் நடக்கலாம். மக்கள் ஒத்துழைப்பு தந்தாங்க அப்படின்னா இது ஓப்பன் ஆகும், இல்லைன்னா இந்த இது வந்து ஓப்பன் ஆகிடாது. ஆனால் எல்லார் ஒப்புதலும் வந்துட்டு இன்னும் மக்களோட ஒப்புதல் மட்டும்தான். ஆனால் மக்கள் எல்லாரும் எகெயின்ஸ்டாக நிற்கிறாங்க. ஏன்னா இது மூலம் வரப்போகிற நோயினால தான் எல்லா மக்களும் இந்த திட்டமே வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் ஒப்புதல் ஆகிட்டுனா என்ன தெரியுமாங்க நடக்கும்? கிட்டத்தட்ட சுரங்கத்தை தோண்டி 59 மில்லியன் டன் கனிம படிமங்களை தோண்டுவாங்க. இதை தோண்டி அப்படியெல்லாம் யூஸ் பண்ணிட முடியாது. அந்த மணவாளக்குறிச்சியில் அந்த ஆலை இருக்குல்ல, அதுக்கு இதை அப்படியே அனுப்புவாங்க. அங்கே பிரித்து எடுப்பாங்க. இந்த 59 மில்லியன் டன்னையும் ஒரே வழியாலாம் அனுப்ப மாட்டாங்கங்க. ஒரு வருஷத்தில் 1.5 மில்லியன் டன்னு போகும். இது மூலம் 40 வருஷத்துக்கு அந்த ஆலையை இயக்கலாம். 40 வருஷம் அந்த கனிம படிமங்களை பிரித்து எடுத்துக்கிட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்கள், 40 வருஷம் அந்த ஆலையை வந்து வச்சுருக்கிறதுக்காக இவ்வளோ கனிம படிமங்களை 2800 ஏக்கர்லேருந்து பிரித்து எடுக்க போகிறாங்க. யோசிச்சு கூட பார்க்க முடியல. அந்த 2800 ஏக்கரில் 800 ஏக்கரு பாதுகாக்கப்பட்ட கடலோர மண்டலங்கள், அதுலேருந்தும் எடுக்க போகிறாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன் எந்த அளவுக்கு கன்னியாகுமரி போயிட்டுருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த கனிம படிமங்கள் எல்லாத்துலேருந்தும் வந்து அவ்வளோ கனிமங்கள்லாம் வந்துடாது. இவ்வளோ கனிம படிமங்களில் வெறும் 10% 22% மட்டும்தான் கனிமங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மித்ததெல்லாம் வேஸ்ட்டாங்க. யோசிச்சு பாருங்கள். இதை விடுங்க. இப்போ இதெல்லாம் வந்து நடக்க போகிற பிளான். இது மூலம் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா,
அந்த பகுதியே ஏற்கனவே கதிரியக்க நிறைந்த பகுதி தானா. இந்த நேரத்தில் போய் சுரங்கத்தை எல்லாம் தோண்டி இதை எடுத்தாங்கன்னா கதிரியக்க பாதிப்பு அதிகம் வரலாமா. அங்கே நெல்லை, குமரி, தூத்துக்குடி எல்லாம் இருக்குல்ல, அங்கே ஏற்கனவே தாது மணல்லாம் கொள்ளையடிச்சு கிட்டத்தட்ட 75 கடலோர கிராமங்களில் 50 கடலோர கிராமங்கள் வந்து பயங்கர பாதிப்படைஞ்சு போய் கிடக்கு. இந்த நேரத்தில் இந்த திட்டம் வந்து இது வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் குமரியிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் கடற்கரையெல்லாம் அப்படியே முன்ன வந்து இருக்குமாங்க. ஆனால் இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த கடற்கரை மணல்லாம் அள்ளி அள்ளி பல கிராமங்களில் கடற்கரையே இல்லாமல் போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆமையெல்லாம் இருக்குது இல்லைங்க, முன்னையெல்லாம் என்ன பண்ணோம்னா நிலத்துக்கு வந்து முட்டையை போட்டுட்டு மறுபடியும் வந்து இனப்பை உள்ளே போயிடுமா கடலுக்குள்ளே. இது மாதிரி நிலத்துக்கும் நீருக்கும் வந்துட்டு போகுமா. இப்போ கடற்கரையை எடுத்ததுக்கப்புறம் அந்த ஆமைகள் கூட வந்து முட்டை போட்டு போகிறது இல்லை அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க, அங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்துட்டிங்கன்னா அந்த மணல் குன்றெல்லாம் எடுத்தோன்னே அந்த கடல் நீரெல்லாம் உள்ளே வந்து நிலத்தடி நீரெல்லாம் வந்து அப்படியே உப்பாக போயிட்டான். பல விஷயங்கள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வரீங்களே அப்படின்னு அங்கே உள்ள மக்கள் வந்து ஆதங்கமாக சொல்கிறாங்க. இது மூலம் பல நோய்கள் வரும்னு சொல்கிறாங்கல்ல. நோயே புற்றுநோய், அடுத்த சிறுநீரக பிரச்சனை, தைராய்டு, மலட்டுத்தன்மை, அது மட்டும் இல்லாமல் மூளை வளர்ச்சி குன்றி பிறக்கிற குழந்தைகள் அப்படின்னு பல விஷயங்கள் ஏற்படுமா. அதை தாண்டி பார்த்துட்டிங்கன்னா அங்கே மீனவ கிராமங்களில் தான் வந்து அதிக பாதிப்பு ஏற்படுமா. மீனவர்களை யோசிச்சு பாருங்களேன், பொழுதனைக்கும் கடலுக்கு போவாங்க, அவ்வளோ வேலைகள் அவங்களுக்கு வந்து கடலில் மட்டும்தான் இருக்கும். இவங்களுக்கு கதிரியக்க பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆலை இருக்குல்லங்க மணவாளக்குறிச்சியில், அந்த ஆலையை சுற்றி உள்ள இடங்களில் பிறந்த குழந்தைகள்லாம் நிறையா குழந்தைகள் வந்து இந்த மூளை வளர்ச்சி குன்றி தான் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அங்கே உள்ள மக்களே சொல்கிறாங்க அப்படின்னா பார்த்துங்களேன். இதனால் சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அங்கே வந்து ஒரு ஆலையோ இல்லாட்டி சுரங்கமோ தோன்றுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த IREL அங்கே வந்து செயல்பட்டுருக்கலாம், அந்த இடத்த சுற்றி உள்ள மக்களுக்கெல்லாம் வந்து பரிசோதனை பண்ணுங்கள், உடல்நிலை எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் அங்கே சுற்றுச்சூழலேருந்து எந்த பாதிப்பும் வந்திருக்கா அப்படின்னு அதை ஒரு ஆய்வு பண்ணுங்கள், எல்லா ரிப்போர்ட்டையும் கொடுங்க. அதுக்கப்புறம் எந்த ஆலையாக இருந்தாலும் சரி, எந்த சுரங்கமாக இருந்தாலும் தோண்டலாம் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், இவங்க சொல்கிறது உண்மையான விஷயந்தான். ஆனால் இதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. 2800 ஏக்கர்னால் அதுக்குள்ளே உள்ள கனிமங்களெல்லாம் எடுத்துட்டா அந்த மண் என்ன ஆகும்? இப்போ நம்மளே இருக்கோம், நம்ம உடம்புல உள்ள உடல் உறுப்பெல்லாம் எடுத்துகிட்டா நம்ம உயிரோடு இருக்க முடியுமா? யோசிச்சு கூட பார்க்க முடியலைங்க. இப்படிப்பட்ட விஷயம் இப்போ கன்னியாகுமரியில் நடந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது? இதில் உங்களுக்கு என்ன கருத்து இருக்கோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.